வண்டிக்கடை சுண்டல் மசாலா வீட்டில் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நைட்டே 200 கிராம் அளவுக்கு வெள்ளை பட்டாணி வந்து ஊற போட்டாச்சு. உங்ககிட்ட பச்சை பட்டாணி இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் வெள்ளை பட்டாணி தான் நல்லாயிருக்கும். குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து ஒரு கப் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு 4-5 விசில் விட்டுக்குவோங்க. இதில் தண்ணி இருக்கும், அந்த தண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது தனியாக எடுத்து வச்சுருங்க. ஒரு மிக்ஸி ஜார் வச்சுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து இதை அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கடாய் ஃபஸ்ட்டு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் நம்ம அரைச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கோங்க. மசாலா எண்ணெயிலே நல்ல பச்சை வாசனை பொருளுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து மசாலா சேர்த்துடலாம். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. காரம் வேணும்னா 2 ஸ்பூன் கூட நீங்க மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நம்ம வேக வைக்கல பட்டாணியும் போட்டிருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. மசாலா தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் வேக வச்ச பட்டாணியும் போட்டு மிக்ஸ் பண்ணிருங்க. திக்காயிரும். இப்போ கொத்தமல்லி தழை தூவிட்டு அப்படியே இறக்கிடுங்க. இப்போ அப்படியே ஒரு பிளேட்ல அரேஞ்ச் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் சுண்டலை போட்டுக்கோங்க. கொஞ்சமா கார்ன்ஃபிளெக்ஸ், இதுக்கு மேலே வெங்காயம், கேரட் இருந்தா போட்டுக்கோங்க. என்கிட்ட கேரட் இல்லை, நான் கொஞ்சமா மாங்காய் போட்டு மேலே கொத்தமல்லி தழையை போட்டிருக்கேன். சூப்பரான